எப்பவும் போல் பேகு தூக்கிட்டு இந்த வாட்டி நான் எந்த இடத்துக்கு நெயில்ஸ் பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ ஆட்டோவில் மட்டும் போல் பஸ்லேயும் போயிருக்கேன். எங்கன்னா நம்ம கடலூருக்கு தான். சும்மா சுற்றி பார்க்க போகல, நெயில்ஸ் பண்ண போயிருக்கேன். அது என்ன எப்போ பார்த்தாலும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் மெகந்தி ஆர்டிஸ்ட் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பேகை தூக்கிட்டு போகிறீங்க, நானும் பேக்கை தூக்கிட்டு போவேண்டா அப்படின்னு நான் போனதான் கடலூர். ஆட்டோ பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஒரு வழியாக அவங்க வீடு கண்டுபிடிச்சி போயாச்சு. அவங்களுக்கும் அவங்களோட சிஸ்டருக்கும் நெயில்ஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு ஒரு வழியா செட்டப்லாம் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா சாப்பாடுல இறங்கிட்டோம். ஏன்னா நீங்க வந்ததே லஞ்ச் டைமுக்கு, நீங்க சாப்பிட்டுட்டு நெயில்ஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திருப்தியா சாப்பிட்டாச்சு, ஸ்ட்ரெயிட்டா களத்துல இறங்கியாச்சு. அவங்களோட பிரைடல் அவுட்ஃபிட் எடுத்து வச்சு எனக்கு 2 ஷேட்ஸ்ல வர மாதிரி நெயில்ஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என் தங்கச்சிக்கு பண்ணிடுங்க, யூஎஸ்ல இருந்து வந்திருக்கா, அவ தான் என் வெட்டிங்க்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நெயில்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களோட அவுட்ஃபிட் பர்பிள்ல இருக்கிறதுனால எனக்கு பர்பிள் ஷேட்ல கிளிட்டர் அண்ட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சிறப்பாக வச்சாச்சு. அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவங்க அக்கா கிட்ட ரொம்ப சந்தோஷமா காட்டிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் மற்ற ஆர்டிஸ்ட் தான் சென்னையை விட்டு வெளியில போய் பண்ணியிருக்காங்க மெகந்தி மேக்கப்ன்ட்டு. பட் முதல் முறையா ஒரு சென்னையிலேருந்து நெயில் ஆர்டிஸ்ட் அவுட் ஸ்டேஷன் போய் நெயில்ஸ் பண்றதுன்னா அது நான் தான். அது ரொம்ப நாள் என் ஆசையில இருந்துச்சு, என் பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சு. இப்போ சக்சஸ்ஃபுல்லா அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிரைடோட நெயில்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்த ரீல்ஸ்ல பாருங்க.